எப்படி ஹாலிவுட் படங்களுக்கு யூனிவர்ஸ்னு சொல்கிற அளவுக்கு இப்போது சுந்தர் சி அவர்களோட ஃப்ரான்ச்சைஸில் வந்து அரண்மனை யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்க படம் தான் அரண்மனை 4. இந்த படம் பார்த்துட்டா 1, 2, 3 பார்ட்டுகளை விட இந்த படம் 4 நல்லாவே இருக்குது. டெக்னிக்கலி சவுண்டாகவே இருக்குது அரண்மனை 4. இந்த படத்தில் இந்த சிஜி எஃபெக்ட்ஸு, விஎஃப்எக்ஸு, சவுண்ட் டிசைனிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. படத்தில் கதை என்னென்னா, ஒரு ஹீரோ சுந்தர்சியோட தங்கச்சி வந்து எதிர்பாராத மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. துப்பறிஞ்சு அது கொலையாக தற்கொலையாக கண்டுபிடிக்கிறதுல துப்பறியில் இறங்குறாரு லாயராக வர சுந்தர்சி. அது கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் பரபரப்பான டிஸ்டோட முடிகிற பேலன்ஸ் ஆரம்பிச்சிக்குது. ப்ளஸ்ன்னு பார்த்தா சிஜி எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. காமெடி ஓரளவு ஆன் அண்ட் ஆஃப் ஒர்க் ஆகிருக்கு. என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே. மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு கொஞ்சம் சில இடங்களில் வந்து இண்டோரில் எடுத்த மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி இருட்டு, சந்திரமுகி படங்கள் ஞாபகப்படுத்துது. மற்றபடி இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். 12 வயசுக்கு மேலே இருக்க பசங்க தாராளமாக பார்க்கலாம். நல்ல ஒரு பொழுதுபோக்கான படம், கோடை கொண்டாட்டம். பார்த்துட்டு உங்கள் கருத்துங்க தெரியப்படுத்துங்க. மஸ்ட்